இவ்வுலகில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் பின்னால் பல விஞ்ஞானிகளின் கடும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் தியாகங்களும் நிறைந்துள்ளன. சிலர் தாங்கள் கண்டுபிடித்த பொருட்கள் மற்றும் கருவிகளாலேயே இறந்துள்ளார்கள் என்பதை பற்றி தெரியுமா? அப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக தாமஸ் மெட்லி ஜூனியர். இவர் ஒரு அமெரிக்க பொறியியலாளர் மற்றும் வேதியியலாளர். ஈய பெட்ரோல் மற்றும் குளோரோஃபுளோரோ கார்பன்கள் இரண்டையும் கண்டுபிடித்தவர். பின்னர் அவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டார். மேலும் இவர் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க உதவும் கயிறுகள் மற்றும் கம்பிகள் அமைப்பை கண்டுபிடித்தார். துரதிருஷ்டவசமாக அவர் அந்த கயிற்றில் சிக்கி 1944 ஆண்டு தனது சொந்த கண்டுபிடிப்பால் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்தார். இரண்டாவதாக மேரி கியூரி. ரேடியம் மற்றும் பொலோனியம் இரண்டையும் கண்டுபிடித்தவர் மேரி. கதிரியக்கத்தின் மீதான மேரி கியூரியின் முன்னோடி ஆராய்ச்சி இறுதியில் அவரை மரணத்திற்கு வழிவகுத்தது. அவருக்கு அப்ளாஸ்டிக் அனீமியா ஏற்பட்டது. அதிக அளவு கதிர்வீச்சுக்கு ஆளானதுதான் காரணம் என்று கூறுகின்றார்கள். மூன்றாவது வில்லியம் புல்லக். அச்சு இயந்திரத்தை மேம்படுத்திய அமெரிக்க கண்டுபிடிப்பாளர். இவர் வெப்ரோட்ரி அச்சகத்தை உருவாக்கினார். 1867 ஆண்டில் அவருடைய அச்சகத்தில் ஏற்பட்ட சிக்கலை சரி செய்ய முயன்ற போது அவரது கால் அதில் மாட்டிக்கொண்டு நசுங்கிவிட்டது. மேலும் அறுவை சிகிச்சையின் போது அவர் இறந்துவிட்டார். நான்காவது பிரான்ஸ் ரீசெல்ஜ். இவர் ஆஸ்திரேலியாவில் பிறந்த பிரெஞ்சு தையல்காரர். பாராசூட்டை கண்டுபிடித்தார். 1912 ஆண்டில் அவர் அதனை அணிந்து கொண்டு ஈஃபில் கோபுரத்திலிருந்து குதித்து அதனை சோதிக்க முயன்றார். ஆனால் பாராசூட் சரியாக பயன்படாமல் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. ஐந்தாவது ஹொரேஸ் லாசன் ஹன்லி. அமெரிக்க உள்நாட்டு போரின் போது கடல் பொறியியலாளராக செயல்பட்ட ஹன்லி ஆரம்பகால நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கினார். 1863 ஆண்டில் அவர் கண்டுபிடித்த நீர்மூழ்கி கப்பல் மூழ்கி ஹன்லி மற்றும் மற்ற 7 பணியாளர்களை அது கொன்றது. ஆறாவது அலெக்சாண்டர் போக்டனோவ். இவர் ஒரு ரஷ்ய மருத்துவர் மற்றும் இரத்த மாற்றத்தின் முன்னோடி. புத்துணர்ச்சி அடைவோம் என்ற நம்பிக்கையில் தனக்குத்தானே இரத்த மாற்றம் செய்து கொண்டார். துரதிருஷ்டவசமாக மலேரியா மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவருக்கு இரத்த மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அவர் 1928 ஆண்டு இறந்தார். ஏழாவது ஹென்றி ஸ்மோலின்ஸ்கி. பறக்கும் காரின் முன்மாதிரியான ஏவ் மிசாரை உருவாக்கிய ஒரு அமெரிக்க பொறியியலாளர். 1973 ஆண்டில் ஒரு சோதனை பயணத்தின் போது இருக்கைகள் காரிலிருந்து துண்டிக்கப்பட்டன. இதனால் ஸ்மோலின்ஸ்கி மற்றும் அவருடைய துணை விமானி இருவரும் இறந்து போனார்கள். எட்டாவது மேக்ஸ் வாலியர். இவர் ஒரு ஆஸ்திரிய ராக்கெட்ரி முன்னோடி. 1930 ஆண்டு வாலியர் திரவ எரிபொருளில் இயங்கும் ராக்கெட் என்ஜினை சோதனை செய்து கொண்டிருந்தார். அப்போது ராக்கெட் வெடித்து பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர் இறந்து போனார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.